அண்ணி அங்க பாருங்க, நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் வர்றாங்க. அதோ அம்மா அங்க இருக்காங்க. ரகு, ஜானகி, ரகு எங்க? அவன் இங்க வரான்னு சொல்லிதானே எங்க எல்லாரையும் வர சொன்ன. அம்மா பயப்படாதீங்கம்மா, அண்ணன் இப்ப இங்க வந்துருவாரு, இருங்க. பாட்டி, அப்பா அதோ வராரு பாருங்க. இவர் மட்டும் வராருன்னு பார்த்தா அந்த மாயாவும் கூட வரா. இவளை எதுக்கு கூட்டிட்டு வராரு? ரகு, ரகு, என்னப்பா நீ இப்படி கிளம்பி போயிட்ட? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என் உயிரே எனக்கு திரும்ப வந்தது. நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொன்னதுனால தானே நீ கிளம்பி போயிட்ட. என்ன மன்னிச்சிடுப்பா. யோ அம்மா, ஏன் நீங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க பாத்தியே. நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான்ப்பா நினைச்சேன். மா, ஏன் முடிவை நீங்க எதிர்த்ததுல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. ஆனா மாயாவை நீங்க வெளியே போக சொன்னத என்னால ஏத்துக்க முடியல. ஏப்பா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு மொத்தமா கிளம்பி போயிடலான்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ அத்தை, பாட்டி, உங்க யாரையும் கஷ்டப்படுத்த நான் கிளம்பி போகலமா. இப்பவும் சொல்றேன், வரதட்சணை விஷயத்துல மாயா சொன்னதுதான் சரி. நான் சரின்னு நினைக்கிற ஆள் கூட எந்த சூழ்நிலையிலையும் கூடவே நிப்பேன். அது எல்லாருக்கும் புரியறதுதான். மத்தபடி உங்க யாரையும் சங்கடப்படுத்த நினைக்கல. ஏங்க, இத நீங்க வீட்ல இருந்தே எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கலாம்ல. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கலங்க வச்சிட்டீங்களே. இனிமே இந்த மாதிரி எங்கேயும் போயிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இல்லடா, நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? அண்ணே, நானும் உங்க முடிவை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எங்களுக்கு நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது சரியாதான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம்ண்ணே. மச்சான், நீங்க மாயாவை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்திருக்கலாமே. எதுக்கு எல்லாரையும் கோயிலுக்கு வர சொன்னீங்க? காரணம் இருக்கு மச்சான். மாயா நம்ம வீட்ல அவளோட முடிவை சொல்றப்போ அத எல்லாராலையும் ஏத்துக்க முடியல. சிலர் அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ண போறீங்க? சொல்றேன், எல்லாரும் வாங்க. எங்க? அத்தை, வாங்க. இந்திராய நமக, அக்னயே நமக, யமாய நமக, நிரத்ரயே நமக, வருணாய நமக,
வாயவே நமக சோமாய நமக ஈசனாய நமக அக்னயே நமக ஆத்மனே நமக சர்வோ பிரியோ பிரம்மணே பிரியோ நமக. அண்ணி, இந்த பூஜை எதுக்கு? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? தெரியலையே. வசமனாய ஸ்வாஹா. பொண்ணை உட்கார சொல்லுங்க. மாயா உட்காரு. எதுக்கு பெரியப்பா? ஏங்க இங்க என்ன நடக்குது? ஏதாவது பூஜை பண்ணணுமாங்க? சொல்றேன். மாயா உட்காரு. ஓம் கணபதையே நமக. நமஸ்காரம். உட்காருமா. ஏமாச்சா, நம்ம குடும்பத்து மேல நிறைய கண்ணு பட்டுருச்சுன்னு ஏதாவது திருஷ்டி கழிக்கிற பூஜையா மச்சான்? இல்ல மச்சான், இது ஒரு புது தொடக்கத்துக்காக. நீங்களும் உங்க சம்சாரமும் வந்து உட்காருங்க. ஆ ஜானகி வா. ஓம் நமோ வராதபதயே நமோ கணபதயே நமக பிரம்மபதயே நமஸ்தேஸ்து. என்ன நடக்குது? லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சுபதிசாய ஸ்ரீ வரதமூர்த்தாய நமோ நமः. அண்ணி. ஸ்வாஹா. எதுக்கு இவளை வச்சு பூஜை எல்லாம் பண்றாங்க? ஏதோ சரியில்லை. சாமி, இங்க என்ன நடக்குது? எங்களுக்கு எதுவும் புரியல. உங்க பிள்ளையாண்டா மாயாவை தன்னோட ஸ்வீகார புத்திரியா தத்தெடுக்க போறார். அதுக்காக தான் இந்த பூஜை நடக்கிறதுமா. ஏங்க அவரு சொல்றது? ஆமாம் ஜானகி, அன்னைக்கு இந்த கோவில்ல வச்சு மாயாவை என்னோட பொண்ணுன்னு சொன்னேன். ஆனா வாய் வார்த்தையினால சொன்னதுனாலயோ என்னவோ அது யாருக்கும் பெருசா படல. அதனாலதான் கடவுள் சாட்சியா அவளை என் பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன். அண்ணா, அதுக்காக எதுக்குன்னு திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இனிமே மாயாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாரும் கேட்க கூடாது. எனக்கு மாயாவும் தனமும் ஒண்ணுதான். மாயாவை என் சொந்த பொண்ணா தான் நான் பார்க்கிறேன். கடவுள் சாட்சியா இன்னும் உறுதிப்படுத்திடலாமே. ஜானகி, சம்மதம் தானே? ஐயோ, எப்படிங்க இல்லாம இருக்கும்? இப்பவே நான் மாயாவை நம்ம பொண்ணாதாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, ரொம்ப நல்ல முடிவுண்ணே. சூப்பர்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், சூப்பர் முடிவு மச்சான். அப்போ மாயா இனிமே எப்பவுமே நம்ம கூட தான் இருக்க போறாப்பியா? டேய் டேய் சீனு, பாத்தியாடா, மாயா இனிமே நம்மளை விட்டு போக போறது இல்லடா. மாயாவுக்கு எல்லாத்தையும் விட நம்ம குடும்பம் தான் மாமா முக்கியம்.
இப்ப என்னைக்குமே நம்ம குடும்பத்துல ஒருத்தியா உங்க பொண்ணா இருக்க போறான். சந்தோஷம்தான். மாயா, இதுல உனக்கு சம்மதமா? இது என்கிட்ட கேட்கணுமா பெரியம்மா? நான் இங்க இருந்து கிளம்பி போகும்போது அடுத்து நான் எங்க போக போறேன்? என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன்னு எதுவும் தெரியாம இங்க இருந்து போனேன். ஓம் ரீம் ரீம் வசமனாய எனக்குன்னு இனி யாருமே இருக்க போறது இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க பொண்ணா என்ன வர சொல்றீங்க. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இப்பவே நான் உங்களை அப்பா அம்மாவா தான் பாக்குறேன். ஓம் ஸ்ரீம் எனக்கு சந்தோஷம்தான் பெரியம்மா. ஹரிதே அன்மமங்கஸ்த அனுமதே அன்மமங்களதா சரதே அன்மமங்கஸ்த தேவிதா ஸ்மராசி ஹராய கைலாராய சச்சிதம் அபயாதி புவதோக்த நமம் கிருஷ்ணாய சமஸ்கிருதம். पृथिव्याप्तने गन्धं समर्पयामि। हम आकाशमनते पुष्पं समर्पयामि। हम वत्मने नूपं अकर्यामि। प्रतिष्ठतिस्ति पूर्णमत पूर्णमिदं पूर्णात् पूर्णमुद्यते अस्वद्यते பிராணம் வமாதிதா பிரணம்யாயம். இனிமே இந்த மாயா உங்க ஸ்வீகார புத்திரி. இனிமே அவ வாழ்க்கையிலையும் அவளுக்கு உங்க வாழ்க்கையிலையும் உறவும் உரிமையும் உண்டு. நமோ நமக. அம்மா எழுந்து அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நில்லு. மாயா, உன் அம்மா என்னை விட்டு சீக்கிரத்துல போயிட்டா. நீ எங்க வாழ்க்கையில இல்லாம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் மாயா. ஆனா எப்பவுமே நீ எங்க பொண்ணா இருக்க போற. என் தங்கச்சியை இதை எங்கேயாவது இருந்து பார்த்து சந்தோஷப்படுவா. மாயா, இனிமே நீ எங்க பொண்ணு. உன் வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்கு. நம்ம குடும்பத்துல உன்னோட கருத்தை சொல்ல, முடிவை எடுக்க உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்னைக்குமே எங்க பொண்ணுதான். மாயா, இனிமே நீ என் கசின் சிஸ்டர் இல்ல, என் ஓன் சிஸ்டர். சூப்பர் மாயா. சிவா அண்ணா சொல்லுங்கண்ணா.
புவனேஸ்வரி குடும்பத்தையும் லிங்கம் குடும்பத்தையும் வர சொல்லு. சொல்லிடுறேண்ணே. அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வர சொல்லிடுறேண்ணே. வர சொல்லி. மாயாவை தத்தெடுத்ததுல உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்டீங்க? எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் மச்சான். சந்தோஷண்ணே. ஒரு நிமிஷம் இரு. ஜானகி, அத்தை. போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. எதுக்குமா அதெல்லாம்? இருப்பா, நம்ம குடும்பத்து மேல நிறைய கண்ணு பட்டிருக்கு. திருஷ்டி கழிச்சிட்டு உள்ள போலாம். சுத்தறதா இருந்தா எனக்கு மட்டும் எதுக்கு? எல்லாரும் வந்து நில்லுங்க. வந்து நில்லுங்க. வாங்க. ஜானகி, நீயும் போய் நில்லு. அத்தை, நீ போ. அண்ணி வாங்க நீ. பார்வதி, இந்தா இத கொட்டிட்டு வா. இப்ப உள்ள வாங்க. மாயா, உன்னை அவசரப்பட்டு நான் வெளியே போக சொல்லிட்டேம்மா. பரவாயில்ல பாட்டி, எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதுக்கு நீயும் இங்கேதான் இருக்கணும். நீயும் நம்ம குடும்பத்து பொண்ணு தானே? ஆமா. கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் ஐஸ் பாய் கேம் விளையாடி எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. இனிமே இப்படிலாம் சொல்லாம போகாதீங்கப்பா. அண்ணா, நான் எங்கேயும் போக மாட்டேன். சம்பந்தி, உள்ள வரலாங்களா? ஐயோ சம்பந்தி, என்ன கேள்வி இது? வாங்க, உள்ள வாங்க. 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 வணக்கம். வணக்கம். பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ல. கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் சொல்லிட்டாங்க. கோவத்துல நானும் உங்களை வெளியே போக சொல்லிட்டேன். நீங்க யாரும் எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். இப்ப முடிஞ்ச விஷயத்தை எதுக்கு பேசிக்கிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பேசலாமே. அது இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. சீர் செய்யற விஷயத்துல உங்க முடிவு? ஏன் முடிவை நான் சொல்லிட்டேன். இப்பவும் ஏன் முடிவு அதுதான். என் பொண்ணுக்கு நான் தரப்போற சீரு அன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ அதுதான். இத ஏத்துக்கிறதா இருந்தா நாம மேற்கொண்டு பேசலாம். என் பையன் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். அவன் முடிவுதான் என் முடிவும். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து கேட்டா
நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க குடும்ப கௌரவத்தையும் நாங்க பார்க்கணும்ல. அவரு சொன்ன மாதிரி தான். ஊர்ல இருக்கிற 4 பேர் எங்களை பார்த்து 4 கேள்வி கேட்பாங்கல்ல. சம்பந்தி, நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இல்ல எதுவுமே செய்யாம இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கும் குறை சொல்றதுக்கும் யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது இல்லையா? நாம முதல் தடவை புது விஷயத்த பண்ணும்போது 4 பேரோட பேச்சையெல்லாம் தாண்டி தான் வரணும். நாம எடுத்த முடிவு நல்லதுன்னு அவங்களுக்கு பிற்காலத்துல தெரிய வரும்போது நாம அவங்களுக்கு முன்னுதாரணமா தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம பசங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நம்ம யோசிக்கணும். சரிங்க, நீங்க என்ன சேதனமா கொடுக்குறீங்களோ அதையே நாங்க ஏத்துக்கிறோம்.